வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ 2டே நாள்ல 2,00,000 ஓட்டா வினோத்துக்கு? என்னப்பா அது பயங்கரமா இருக்கே! அப்படின்னு நெனச்சா, நிஜமாவே அதாவது இந்த அளவுக்கு ஓட்டு வந்து திவாகருக்கும் வரல, சபரிக்கு வரல, வியானாக்கு வரல. வேற யாருக்கும் வராது விட்டுருங்க. ஏன்னா ஒரு வேள இதுல வைல்ட் கார்ட்லருந்து வரவங்களுக்கு யாருக்காவது வருமா அப்படின்னு தெரியாது. ஸோ இப்ப 2,00,000 நெருங்க போறாரு. இப்ப மணி 9 ஆகுதா? இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல வந்துரும். ஏன்னா 1,76,000 ஓட்டம் இன்னும் வந்திருக்கு வினோத்துக்கு. ஸோ அது ஒரு ஆச்சரியகரமாக இருக்கிறது. இது உண்மையிலே இதானா? இதோட சூழ்நிலை என்ன? ஓட்டிங்க பத்தி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கோ. ஓட்டிங் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ கானா வினோத் அவர்கள் வந்து 39.29% அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. 1,76,303 ஓட்டு. இன்னும் 26,000 இல்ல 24,000 23,700 ஓட்டு வந்தாலே வந்துரும். ஸோ கேம்ருதீன் 71,000 ஓட்டு. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுக்கு மேல 1,05,000 ஓட்டு அதிகமா இருக்காரு 2வது ஆள விட. கம்ருதீன் வந்து 71,277 ஓட்டு 2வது இடம். ஆரோரா 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 69,104 ஓட்டு 15.4%. பார்வதி 4வது இடம் 15.21%. 0.2% இவர அரோராக்கும் பார்வதிக்கும் வித்தியாசம். பார்வதி வந்து 68,239 ஓட்டுல இருக்காங்க. கலையரசன் 14.22% 63,830 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, கலையரசன் வெளியே போவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப, 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 ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 63,000 ஓட்டு தான் இருக்காரு. 63,800 ஓட்டுன்னு வச்சுங்க. 68,000 ஓட்டு பார்வதி. கிட்டத்தட்ட 5,000 ஓட்டு வித்தியாசத்துல இருக்காங்க. ஸோ அதனால பார்வதி வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த 5 பேர் அப்படிங்கிறதுனால சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்கும். கண்டிப்பா கலையரசன் தான் வெளியில போவார் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ பார்வதிக்கு ஏன் ஓட்டு குறையுது? இவ்வளோ கன்டென்ட் குடுக்குறாங்க. ப்ரமோ மேல ப்ரமோல வந்துகிட்டே இருக்காங்க. அரோரா அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்ப அரோராக்கு ஓட்டு அதிகமா இருக்கு. பார்வதி ஏன் ஓட்டு கம்மியா இருக்கு? 2 பேருக்கும் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசம் இருக்கு. பட் அரோராவுக்கு துஷாரோட ஓட்டு வரலாம். பட் பார்வதிக்கு ஏன் திவாகரோட ஓட்டு வரல? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னங்க இது அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. ஓகே. அதேபோல கம்ருதீன் வந்து என்னதான் வந்து சண்டை போட்டாலும், கெட்ட பேர் வாங்கினாலும், அவரு பார்வதிய விட 3000 ஓட்டு. அரோரா விட 2000 ஓட்டு அதிகமா இருக்காரு. அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் எனக்கு தெரியுது. பட் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நாதஸ் திருந்திட்டான் அப்படிங்கிற மாரி, திருந்திட்டாரு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. கானா வினோத்துக்கு 1,76,303 ஓட்டுங்க. நான் 24,000 ஓட்டு, 23,000 ஓட்டு சம்திங் தான். அது வந்துட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா கானா வினோத் இந்த இரவுக்குள்ளேயே 2,00,000 ஓட்ட நெருங்கிருவாரு. அதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ கானா வினோத்துக்கு அபரிமிதமான சப்போர்ட் இருக்கு. காரணம் என்னன்னா, நான் நைட் அந்த 2வது வாரம் மொத நாள் மண்டே நைட்டு நடந்தது இல்லையா? அந்த ஜோசியர் பார்க்கிறது. உனக்கு 2 புள்ள பொறக்கும். ஒரு பையன், ஒரு பொண்ணு. எந்த வயசுல உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்ட்டாங்க. பயங்கரமா இருந்ததுங்க. அந்த வீடியோ 19 நிமிஷம் வீடியோ நம்ம விக்கி அனுப்பிச்சிருந்தாப்ல. சூப்பரா இருந்தது. அதெல்லாம் பாருங்க. வினோத்துக்கு சப்போர்ட் ஏன் ஏறுதுங்கிறது புரியும். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.